எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். வேலும் மயிலும் துணை. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க. வெற்றி என்றதுமே நம் நினைவுக்கு வரக்கூடிய கடவுள் வெற்றிவேல் முருகன் தான். தைப்பூசம் இது வெற்றி கடவுளுக்கான முருகருக்கே உரியது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை வேல் ரூபமாக முருகனுக்கு கொடுத்த நாள் இந்த தைப்பூசம். நாளை இந்த தைப்பூச நாளில் உங்களுடைய வீட்டில் எப்படியாவது இந்த வழிபாட்டை செய்ய தொடங்கிவிட்டார் முருகர் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் இவர்தான் வெற்றியின் கடவுளாயிற்றை. பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், வீண்வரைய செலவு குறைய வேண்டும், வெற்றி மேல் வெற்றி குவிய வேண்டும் என்று வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வீடியோவாகத்தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வேல் வழிபாடு வீட்டில் செய்யலாமா கூடாதா என்ற சந்தேகம் இருக்கிறது. முருகன் கையில் இருக்கும் வேலை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. யார் வேண்டுமென்றாலும் வீட்டில் பூஜை அறையில் வேல் வைத்து வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. பூஜை அறை தனியாக இல்லை, வரவேற்பறையில் தான் இருக்கிறது, சமையல் அறையில் தான் இருக்கிறது என்றாலும் வேல் வழிபாடு செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்கனவே வேல் இருந்தால் அந்த வேலுக்கு இந்த வழிபாடு செய்யலாம். வேல் இல்லாதவர்கள் நாளை முருகர் கோவிலுக்கு சென்று புதிதாக வேல் வாங்கி நாளை மாலை 6 மணிக்கு மேல் இந்த வேலை வைத்து வழிபாடு செய்ய தொடங்கலாம். இவ்வாறு நீங்கள் வேலை வைத்து வழிபாடு செய்ய தொடங்கினால் உங்களுக்கு நாளையிலிருந்து வெற்றி மேல் வெற்றி குவிய தொடங்கிவிடும். வேல் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே வெற்றியும் உங்களோடு சேர்ந்து வீட்டிற்குள் நுழைந்துவிடும். நாளை காலை நேரத்திலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள. நாளை காலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் ஆன பிரம்ம முகூர்த்த நேரத்திலும், அப்படி இல்லை என்றால் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரையிலும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு மேலும் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாளை வேலுக்கு கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும். சுத்தமான தண்ணீரில் முதலில் அபிஷேகம் செய்துவிட்டு பசும்பால் கிடைத்தால் அதை வாங்கி 1/4 டம்ளர் அளவு அந்த வேல் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வது சிறப்பு. இது தவிர தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் இப்படி பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். பிறகு கட்டாயம் நாளைய தினம் வேலுக்கு ஒரு நிவேதனம் வைக்க வேண்டும். 2 வாழைப்பழம் வைத்தாலும் சிறப்பு. முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்து முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்துவிட்டு புஷ்பங்களால் வேலுக்கு 108 முறை அர்ச்சனை செய்ய வேண்டும். 108 முறை அர்ச்சனை செய்யும்போது ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனையின் போது செவ்வரளி பூக்களை மறக்காமல் வாங்கிவிட்டு அந்த பூக்களை வைத்தே அர்ச்சனை செய்யுங்கள். நாளை செவ்வரளி பூ ரொம்ப முக்கியம். அடுத்து தீபதூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மனநிறைவோடு நாளை நீங்கள் செய்யும் இந்த வேல் வழிபாடு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தி விடும். உங்கள் கணவருக்கு சரியான வருமானம் இல்லை என்பவர்கள் இந்த வேல் வழிபாட்டை செய்துவிடுங்கள். நிச்சயம் உங்களுடைய கணவரது வருமானம் இதுக்கடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக மேலும் அதிகரிக்கும் என்பதில் ஐயம் வேண்டாம். இந்த வேல் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி திதி வரும்போது இந்த வேலுக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து 2 வாழைப்பழங்களை இதே போல நிவேதனமாக வைத்து கற்பூர ஆரத்தை காண்பித்தாலே போதும். முருகப்பெருமானின் அருள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் வேல் இருக்கிறதா? இல்லை என்றால் நாளை முருகன் கோவிலில் இருந்து வேல் வாங்கி வந்து வழிபாடு செய்ய மறக்காதீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.